இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சில பைக் தான் பல வருடங்களை கடந்தும் விற்பனையில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுமாராக 20-25 வருடங்களை கடந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய பைக்கிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருடங்களை கடந்த ஒரு மாடலை தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பாச்சி 160 4V ஆனிவர்சரி எடிஷன். அப்பாச்சி 2025 டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ 20 வருடங்களை கடந்துருச்சு. அதுக்காக ஒரு ஆனிவர்சரி எடிஷனையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கான வீடியோவில் அப்பாச்சி 160 4V இந்த புது மாடலில் என்னெல்லாம் அப்கிரேட் ஆகிருக்கு, ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்க, இதோட ப்ரைஸ் எவ்வளவு அண்ட் வெஹிக்கிள் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு GNT TVS தஞ்சாவூர். அவங்க தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் டிவிஎஸ் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய உங்கள் நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூட இங்கே நிற்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனிவர்சரி எடிஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இந்த அலாய்வில் வந்து டூயல் டோன் மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இந்த கலர் தீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனிவர்சரி எடிஷனில் மட்டும்தான் கிடைக்கும். அப்பாச்சி 160 இந்த ஆனிவர்சரி எடிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு சில கலர் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி 3 கலர் ஆப்ஷன் இருந்துச்சு, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 கலர் ஆப்ஷன் பக்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இங்கே நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. அண்ட் பிளாக் ஆல்ரெடி இருந்த கலர் தான், பட் இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆனிவர்சரி எடிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கிராஃபிக்ஸ் டிசைன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நார்மலாக வெறும் கிராஃபிக்ஸை மட்டும் இந்த ஆனிவர்சரி எடிஷனில் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இந்த 20 வருடத்தை கொண்டாடுற வகையில் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு மைனர் ஃபேஸ் லிஃப்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட் யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி LED ஹெட்லைட்ஸாக இருந்ததை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளாஸ் டி ப்ரொஜெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து லோ பீமு, இது வந்து ஹை பீம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணான்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா LED DRLs இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து நல்லா கவனிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஏர் வெண்ட், ஒரு ஸ்பாய்லர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது தனி பேனலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு N160 போலவே இருக்கே. சிமிலராக ஆக்சுவலாக N160ல் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஜெக்டர் வரும், மேலே வந்து DRLs இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து கீழே DRLs இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சிமிலராக பார்க்காத மாதிரி தான் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அதே மாதிரி மேஜராக பார்த்தீங்கன்னா இங்கே அலாய் வீல்ஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி இருந்த அப்பாச்சிலேயே வந்து கான்ட்ராஸ்டாக அந்த ரெட் இருக்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து ஒரு டூயல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், ஒரு ரோஸ் கோல்டு மாதிரியும் அண்ட் பிளாக் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்க ரொம்பவே டிசைனாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ முக்கியமாக இந்த புதுசாக லான்ச் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக ஒரு விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இதுவும் கூட. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 5 inches இருக்கக்கூடிய TFT கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பகல் நேரங்கள்லையும் பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய ஒரு கிளஸ்டர் அப்படின்னே சொல்லுவேன் இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், டர்ன் பை டர்ன் நேவிகேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் RPM ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஃபியூல் கேஜ், டெம்பரேச்சரு தெளிவாக தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோடும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குன்னு சொல்லலாம். அர்பன், ஸ்போர்ட், ரெயின் அப்படின்னு 3 விதமான ரைடிங் மோட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க டிவிஎஸ். ஸோ இந்த மாதிரி ரைடிங் மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரைடிங் மோட்ஸ் வந்து பழைய ஜென்ரேஷன்லேயே வந்து இருந்தது தான், பட் அதை இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேஜராக இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்களை நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் அண்ட் 3 விதமான கலர் ஆப்ஷன், ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்குது. இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா LEDயில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த DRLs வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸில் அந்த கலர் டூயல் டோனில் அடிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5 inches இருக்கக்கூடிய TFT டிஸ்பிளே. அடுத்தது முக்கியமாக இந்த வெஹிக்கிளில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதை தவிர இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய மித்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஜென்ரேஷனில் அப்படியே இருந்தது தான். வாங்க இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே வெஹிக்கிளை ரைட் பண்ணி பார்ப்போம். வெஹிக்கிளோட சீட் ஹைட் அப்படிங்கிறது 800 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டெல்லாம் பெரிய சேஞ்ச் கிடையாது, அந்த டெயில் போர்ஷனில் பெரிய சேஞ்ச் கிடையாது. இதெல்லாம் பழைய ஜென்ரேஷனில் நம்ம அப்படியே பார்த்தது தான். என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக காலை வந்து கீழே வைக்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே காலை கீழே வைக்க முடியுது. இந்த வெஹிக்கிள் நான் அப்பாச்சி ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்,
இந்த ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலை மேலே தூக்கி வச்சிங்கன்னா இந்த ரைடிங் ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப காலை மடக்கி பின்னாடி வச்சு உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. நான் நிறைய அப்பாச்சியில் ரைட்லாம் வந்து போயிருக்கேன். அப்போ எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சது இதுதான். அது பர்சனலாக சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நேரம் காலை இப்படி வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் காலை இப்படி வைப்பேன், கிராஷ் பாரில் தூக்கி இப்படி வைப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு நான் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த ரைடிங் போஸ்டரு இப்போன்னு இல்லை, அப்பாச்சி வந்து அறிமுகப்படுத்தின காலகட்டத்திலேருந்து இந்த மாதிரியான ஒரு ரைடிங் போஸ்டரை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு இது கொஞ்சம் பிரச்சனையாக தெரிஞ்சு, மேபி ஒரு சில பேருக்கு இது வந்து பிடிக்கலாம். ஸோ கியர் லிவர்ஸாக இருக்கட்டும், கிளச் லிவர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அட்ஜஸ்டபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து இப்போ மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு ஹேண்டில் பாரில் ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து மாட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக இது மூலியமாக உங்களால் சார்ஜும் வந்து பண்ணிக்கவும் முடியும். நான் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஹோல்டரோட லிங்க் வந்து நான் அஃபிலியேட்டில் வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து போபோ கியர்ஸோடது யூஸ் பண்ணுறேன். மேபி அது கிடச்சா ஆட் பண்ணுறேன், இல்லை நல்ல ஏதாவது மொபைல் ஹோல்டர் இருந்துச்சுனாலும் அதை நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்டில் பார் பிடிக்க ரொம்ப வசதியாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் குயில் ஸ்விட்ச்சு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலரு, ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு அண்ட் மோடுக்கான ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பீம், லோ பீமு, பாஸு, இண்டிகேட்டர், ஹார்னு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ். ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 கிலோமீட்டர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ட்ராவல் பண்ணவே முடியும். 400 மேலே ட்ராவல் பண்ண முடியும். அப்படியே நம்ம சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய யூஎஸ்டி ஃபோர்க் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 37 mm இருக்கக்கூடிய யூஎஸ்டி ஃபோர்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோ சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் ஆஸ் யூஷுவல் அப்பாச்சியில் நம்ம ஆல்ரெடி நம்ம ஓட்டியிருப்போம், கொண்டிருப்போம், அதில் பார்த்தது தான். ஸோ சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் வந்து பெட்டராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர்ஸ் பின்னாடி வந்து பயன்படுத்திருக்கனால அந்த கார்னரிங்லாம் வந்து இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் 17 இன்ச்சஸ்லையும், ரியரில் பார்த்தீங்கன்னா 130/70 17 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. ரியரில் ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப பெட்டராக இருக்குது. கார்னர்லாம் வந்து பண்ணும்போது ஃப்ளிக்கபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பராகவே இது பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம பழைய ஜென்ரேஷனில் பார்த்தது தான். 270 mm ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக்கும், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 220 mm டிஸ்க் பிரேக் இருக்கிற வகையில் இந்த டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்க அப்படின்னா ரியர் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சிங்கன்னா பேக் வீல் தூக்கும்ல, அது தூக்காமல் இருக்கிறதுக்காக ரியர் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் வந்து நம்ம அப்பாச்சி 310 வந்து பார்த்தது. அதை வந்து ஒரு 160cc எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 valve இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 159cc கொண்ட இன்ஜின் ஆயில் கூலிங் சிஸ்டமில் பயன்படுத்திருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். இதை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் பயன்படுத்தும் போது 17.5 PS பவரும், ரெயின் அண்ட் ஹர்பனில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா 15.6 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதே டார்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் 14.7 Nm ஆஃப் டார்க்கும், ரெயின் அண்ட் ஹர்பனில் 14.1 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஸ்பெக் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரைடிங் மோட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த வெஹிக்கிளையும் பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் வந்து கிடையாது இந்த 160cc. ஸோ அதை வந்து இவங்க கொடுத்துருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ டிவிஎஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை அவங்க ப்ராடக்ட்டில் வந்து புதுசாக வந்து கொடுப்பாங்க. நம்ம என்டார்க்கில் அந்த கலர் டிஎஃப்டிலாம் வந்து பார்த்தோம். அண்ட் இப்பயும் பார்த்தீங்கன்னா இதில் கலர் டிஎஃப்டிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செக்மெண்ட், அந்த ஒவ்வொரு செக்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும். இது வந்து இந்த கிளைடு த்ரூ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம 200ல் வந்து பார்த்துருப்போம். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காம கிளச்சை ரிலீஸ் பண்ணாலே உங்களால் வண்டியை வந்து நகர்த்த முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி இதுலேயும் வந்து இருக்குது. எஸ், பழைய ஜென்ரேஷனில் இருந்தது தான், பட் அது இதுலேயும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிள் இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வாங்க நம்ம ஓட்டி பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இது வந்து தெளிவாக தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு பகல் நேரங்களில் நல்லா தெரிகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நோ இஷ்யூ இதை பொறுத்த வரைக்கும். அப்பா, இன்ஜினோட எக்ஸாஸ்ட் நோட்டு, அப்பாச்சினாலே அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தான், சரியான எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ அதே மாதிரி வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 142-146 கிலோ தான் வெயிட் வந்து இருக்குது. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன லென்த்தான ரோடு. நான் ஒரு 0 to 60 வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
மோடை வந்து நான் ஸ்போர்ட்ஸில் வந்து வச்சுக்கிறேன். 1 2 3. வரைக்கும் பாருங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க 0 to 80 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6500லேருந்து 7000 RPM வரைக்குமே ரிஃபைண்டாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளஸ்டரில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். இதில் கியர் போஷர் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கியரை வந்து அப் பண்ணுங்க டவுன் பண்ணுங்கன்றது வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ட்ரைவ் ஃபுல்லாகவே வந்து ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் வந்து பண்ணவும் போகிறோம். ஹைவேல தான் வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ கியர் லிவர்ஸை வந்து உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்கனால. ஸோ இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ரிஃபைண்டாக இருக்கிற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 6500 RPM, அதாவது இருங்க நான் 5th கியரில் வந்து 6000 RPMனா எவ்வளோ ஸ்பீடு வந்து போக முடியுதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்குமே நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. வைப்ரேஷன்ஸ்லாம் பெருசாக இல்லவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 80 km ஸ்பீடு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் இல்லாத வகையில் தான் இந்த இன்ஜின் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு 6500 தாண்டும் போது அந்த ஃபுட் ட்ரஸ்ட்டில் ஒரு மைனர் வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிளைம் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் மோடில் 113 km பார்த்தீங்கன்னா அவங்க டாப் ஸ்பீடு போகும் அப்படின்றாங்க. ஆல்மோஸ்ட் என்னோட வெயிட்டு என்னோட எதிர்காலத்துக்கு ஒரு 100 போனாலே வந்து நல்ல டாப் ஸ்பீடு தான். ஸோ இப்போ பாலம் ஏறுறோம். ஸோ அதனால் 99 வந்து காட்டுது. 100 110 வந்து தாராளமாக இந்த வெஹிக்கிளில் வந்து ஸ்பீடு வந்து போக முடியும். பட் இந்த வெஹிக்கிளோட டாப் எண்டு, அதாவது இனிஷியலில் இந்த டார்க் எல்லாமே வந்து பெட்டராக வந்து இருக்குது. பட் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது போல தான் எனக்கு தோணுச்சு. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். வண்டி உட்காந்து ஓட்டுறதுக்கு அந்த ரைடிங் போஸ்டர் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. உட்காந்து ஓட்ட நல்லா இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கால் மடக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், தவிர எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். ஸோ அதே மாதிரி வெஹிக்கிளோட ஃப்ளிக்கபிலிட்டி ரொம்ப ஃப்ளிக்கபிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா ஃப்ளிக்கபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கார்னர் எடுக்கிறோம் அப்படின்னும் போது நல்ல ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 100+ நம்ம போகிறோம் அப்படின்னாலும் நல்ல கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. பிரேக்கிங் இந்த டூயல் சேனல் ABSலாம் வந்து கொடுத்துருக்கனால பிரேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ண முடியுது. இப்போ நம்ம ஒரு கார்னர் எடுக்கிறோம் 100ல், ஸோ நல்லா ஈஸியாகவே இருக்குது. ஒரு லாங் கார்னர் தான் இது. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க முடியுதுன்னு சொல்லுவேன். இந்த ரியரில் ரேடியல் டயர்லாம் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கார்னரிங்லாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே நமக்கு டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். காற்று ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹெவியாக அடிச்சிட்ருக்கு. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தான், அந்த டாப் அண்ட் ஒரு 90க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் 111க்கு மேலே இங்கே வந்து ஏறலை. ஸோ 112 அதிகபட்சமாக இவங்க கம்பெனி சொல்லக்கூடியதே ஒரு 113 115 போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னை விட வெயிட் கம்மியாக இருக்கீங்க, மேபி காற்று எதிர்காத்தா இல்லைன்னும் போது ஒரு 120 வரைக்கும் வந்து போகலாம். பட் டாப் அண்டை டிவிஎஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பழைய அப்பாச்சியோட அந்த ராவான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எதிர்பார்க்க முடியல அப்படின்னு வந்து சொல்லுவேன். இத்தனைக்கும் 4 valve இன்ஜின் கொடுக்குறதே அந்த டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான். பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் வெஹிக்கிளோட ரிஃபைன்மெண்ட் லெவலாக இருக்கட்டும், அந்த அசல் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிரேக்கிங் ஆல்சோ ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. வெஹிக்கிளோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கு ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இந்த வெஹிக்கிளை சிட்டி பயன்பாட்டுக்காகவும் கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை லாங் ரைடு ஹைவேல டூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் கியர்லலாம் பார்த்தீங்கன்னா டார்க் சூப்பருங்க. 3rd வரைக்குமே இந்த டார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பாச்சினாலே அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தான். அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து அப்படியே நமக்கு திருவ சொல்லுது. ஓட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக திருவ சொல்லுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே கார்னர் எடுக்கிறது. அகைன் அங்கே ஒரு கார்னர் எடுப்போம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
நான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் ஆனில் தான் வச்சுருக்கேன், ஆஃப் வந்து பண்ணலை. இந்த பைக்கோட ஸ்வீட் ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 80ல் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸும் இல்லை, நல்லா ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே க்ரூஸ் பண்ணி வந்து போக முடியுதுன்னு சொல்லுவேன். 80 வந்து இந்த பைக்கிலோட ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரி யூஸ்வலாக நீங்கள் டிவிஎஸோட ஐகோ அசிஸ்ட் இருக்கக்கூடிய ரைடர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் அந்த பவர் மோடுன்னு கொடுத்துருப்பாங்க, பட் பெருசாக பவரில் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. பட் இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸில் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். பவர் மோடுக்கும் அண்ட் அர்பன் ரெயின் மோடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே பயன்படுத்துறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அர்பன் இல்லைனா ரெயின் மோடில் வச்சு நீங்கள் வந்து ஓட்டலாம். இதே ஹைவேல பயன்படுத்துறீங்கன்னும் போது ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நம்ம இங்கே ஒரு ரவுண்ட் அபவுட் வருது, இதில் நம்ம ஒரு சின்ன கார்னர் வந்து பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் ரொம்ப ஸ்பீடு வந்து போகலை. நீங்கள் பாருங்கள், ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியுது. அப்பாச்சி இந்த மாடல்னு இல்லை, நீங்கள் 2V எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த பழைய மாடல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும்போது 2010-11 காலகட்டத்திலேயே அப்பாச்சியில் வந்து ஏபிஎஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டுக்கு புது புது விஷயங்களை வந்து டிவிஎஸ் வந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லலாம். அதாவது கேம் சேஞ்சரான நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவேன் டிவிஎஸை பொறுத்த வரைக்கும். அதுவும் அப்பாச்சியில் நிறைய இனோவேஷனை வந்து டிவிஎஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதன் வெளிப்பாடு தான் இந்த வெஹிக்கிளுமே. ஸோ நல்ல முன்னாடி இருந்த பழைய ஜென்ரேஷன் அப்பாச்சியை காட்டிலும் இந்த 4Vயில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் 4V அந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் நிறைய வைப்ரேஷன்லாம் வந்து இருந்துச்சு. பட் அந்த வைப்ரேஷன்லாம் அரெஸ்ட் பண்ணி டெக்னாலஜி ரீதியாக நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணி இந்த வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன். ஓகே வீலர்ஸ், இந்த வெஹிக்கிள் நான் ஓட்டினதில் எனக்கு கிடைச்ச அனுபவம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபைண்டாக இருக்குது. பழைய அப்பாச்சியோட அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய அப்பாச்சியோட அந்த ராவான பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் அவன் சொல்லணும். டாப் எண்டில் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இனிஷியலில் டார்க்லாம் கூட ஓகே, அந்த பவர் டு வெயிட் ரேஷியோலாம் ஓகே, பட் டாப் எண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும், கிளச்சாக இருக்கட்டும், இந்த அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கிற விதமாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஃபீச்சரிஸ்டிக்காக உருவாக்கியிருக்க விதமாக இருக்கட்டும், இதே எல்லாமே தி பெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ப்ரைஸிங், ஸோ ஆன் ரோடு 1,67,000 பக்கம் ஆன் ரோட் காஸ்ட் அப்படிங்கிறது வருது. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த USD4 அதாவது இந்த TFT டிஸ்பிளே இல்லாத மாடல் எடுத்திங்கன்னா இன்னும் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இதே டூயல் சேனல் இல்லாமல் சிங்கிள் சேனல் போறீங்கன்ற பட்சத்தில் இது மாதிரி நிறைய வேரியண்ட்டோட இருக்கக்கூடிய ப்ரைஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் விலைங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸ்லி 160cc பைக்ஸே பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு விலை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த ப்ரைஸிங்க்கு பரவாயில்ல, ஃபீச்சர்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். காம்படிட்டரில் இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபைனலி எல்லோரும் கேட்குறது மைலேஜாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 45 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்த பைக்கில் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜ் அப்படின்னு வந்து குறிப்பிடுவேன். இந்த 160cc ஆவரேஜ் மைலேஜ் எல்லா வண்டியும் என்ன கொடுக்குதோ அதே மைலேஜ் இந்த வெஹிக்கிளில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.